இவரை நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவரோட பேர் ஸ்ரீ மாநகரம் இருக்கப்பட்டு போன்ற படங்களில் நடித்த ஒரு ஆக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இவரோட வீடியோஸ் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஒரு மாதிரிப்பட்ட வீடியோஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. பார்க்கவே ரொம்ப சங்கடமாக இருக்குன்னே சொல்லலாம். சரிங்களா, இவர் இப்படி ஆனதுக்கு காரணமாக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதகதராஜா படத்துக்கு விஷால் அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு மாதிரி நடிச்சார்ல, அந்த மாதிரி இவர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, ஏதோ படம் நடித்து அதுக்கான சேலரி சரியாக டேரக்டர் கொடுக்காதனால அவர் இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் போதையில் அந்த மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு எதுவுமே தெரியாமல் நம்ம இஷ்டத்துக்குலாம் எதுவுமே ஒருத்தர் மேலே பழி போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இவர் பிக் பாஸில் இருக்கும் மோஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே பேசாமல் ரொம்ப தனியாக தான் இருந்தார். அதனால தான் ஒரு 2 நாளே அவரை பிக் பாஸை விட்டு அனுப்பி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது அவர் தெரியாமல் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு என்னவோ அவர் ரொம்ப தனிமையை ஃபீல் பண்ணி இப்படி ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாருங்கிற மாதிரி என்னோட கெஸ். சரிங்களா, ஏன் அப்படின்னா அவரோட எல்லா வீடியோவுமே பார்த்தேன். நிறைய வீடியோவில் தெளிவாக வார்த்தைகள்லாம் உச்சரிக்கிறாரு, தெளிவாக பேசுகிறாரு. மனநல பாதிக்கப்பட்ட மாதிரியோ இல்லைனா போதையில் எதுவுமே எனக்கு தெரியல. அவர் வாண்டடாக வேணும்னே இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு போய் இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. கீழே இருக்கிற கேப்ஷன்ஸ்லாம் கரெக்டாக டைப் பண்ணி வச்சிருக்காரு. சரிங்களா, என்னன்னு தெரில நமக்கு. ஆனால் இவர் இப்படி பார்க்கும்போது மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. சீக்கிரமாக அவரை வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இவர் மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்களே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தனியாக இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவங்கள ஒதுக்கிடுவோம். ஒரு கட்டத்தில் அவங்க இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணி எந்த யூஸ்மே கிடையாது நினைக்கிறேன். ஒரு சின்ன லைஃப் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடையும் சந்தோஷமா இருங்க. யாரையும் இந்த மாதிரி பண்ணாதீங்க.